ஹரி ஓம். அனைவருக்கும் நமஸ்காரம். நாம் தற்போது பார்த்து கொண்டிருக்கின்ற வகுப்பு சாந்தோக்கிய உபநிஷதம். இப்போ இந்த சாந்தோக்கிய உபநிஷத்துல பூம வித்யா அப்படிங்கிற ஒரு பகுதியை பார்த்துட்டு இருக்கோம். இப்போ இந்த பூம வித்யா அப்படிங்கிற பகுதியில் கடந்த வகுப்புல நாம் நிறைவு செய்யும் போது நம்பிக்கை அப்படிங்கிற ஒரு விஷயத்துல நிறைவு செய்தோம். அதாவது எல்லாமே நம்பிக்கையின் அடிப்படையில் தான் இருக்கிறது. இறைவனே நம்பிக்கையின் அடிப்படையில் தான் இருக்கிறான் அப்படின்ட்டு பார்த்தோம். இப்போ பொதுவாக நம்ம பழமொழி சொல்லுவோம்ல, யானையின் பலம் எதிலே, தும்பிக்கையிலே. மனுஷனோட பலம் எதிலே, நம்பிக்கையிலே. அது மாதிரி தான் யானைக்கு எங்க பலம் இருக்கு, அதனுடைய தும்பிக்கை. அது மாதிரி மனிதனிடத்திலே பலம் எங்க இருக்கு அப்படின்னா, அவனுடைய நம்பிக்கை. அப்போ இந்த மாதிரி தான் இங்க எல்லாமே இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அப்போ இந்த நம்பிக்கையின் அடிப்படையில் தான் இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா, உலகத்தையே அணுகுறோம். இந்த உலக வாழ்க்கையை நம்ம வாழ்கிறோம். இப்போ நம்ம இரவு தூங்க போகும்போது நம்ம ஒரு பெரிய ஷெட்யூல் எல்லாம் போட்டுக்கிறோம். நாளைக்கு காலையில் எழுந்து இப்படி பண்ண போகிறோம், நாளன்னைக்கு அப்படி ஒரு ப்ரோக்ராம் இருக்குது, அடுத்த வாரம் நான் இதை செய்ய போகிறேன், அடுத்த மாதம் இப்படிலாம் ஒரு பிளான் பண்ணியிருக்கேன் அப்படின்ட்டு எவ்வளவு திட்டமிடல் நம்மக்கிட்ட இருக்குது. அந்த திட்டமிடல்லாம் எந்த அடிப்படையில் இருக்குது? நம்ம உயிரோடு இருப்போம் அப்படிங்கிற நம்பிக்கையின் அடிப்படையில் இருக்குது. ஏன்னா இப்போ நம்ம ஒரு திட்டமிடல் பண்ணுறோம் அப்படின்னா, அதுக்கு நம்ம உயிரோடு இருந்தால் தானே செய்ய முடியும். இப்போ நான் அடுத்த மாதம் இப்படி ஒரு ப்ரோக்ராம் போட்டிருக்கேங்க, அடுத்த வருஷம் அப்படி ஒரு ப்ரோக்ராம் போட்டிருக்கேங்க அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறாரு அப்படின்னா, அந்த ப்ரோக்ராம் எல்லாம் நடக்கணும், சரியாக போகணும் அப்படின்னா அவர் உயிரோடு இருக்கணும். அப்போ தான் அதெல்லாம் நடக்கும். அப்போ இங்கே நம்பிக்கை, அதாவது நான் உயிரோடு இருப்பேன், இந்த நிகழ்ச்சியை நான் நடத்த போகிறேன், இந்த மாதிரி நான் செய்ய போகிறேன், இது சாதிக்க போகிறேன் அப்படின்னு நமக்குள்ளே என்னென்ன மாதிரி நம்ம திட்டமிடல் வச்சுருக்கோமோ, அந்த திட்டமிடல் எல்லாமே ஒவ்வொரு நாளும் இரவில் நம்ம தூங்கும்போது நம்பிக்கையின் அடிப்படையில் தான் தூங்க போகிறோம். காலையில் எழுந்து நம்ம நாளைய ப்ரோக்ராமை செய்ய போகிறோம், நாளைய திட்டமிடலை செய்ய போகிறோம் அப்படிங்கிற நம்பிக்கையின் அடிப்படையில் தான் நம்ம வாழுகின்றோம். ஆகவே வாழ்க்கை என்பதே நம்பிக்கை என்பதாக நம்ம இங்கே பார்க்கிறோம். அப்போ நம்பிக்கை இல்லாவிட்டால் ஒருவனால் எதையுமே சாதிக்க முடியாது. அப்போ நம்பிக்கை மிக மிக முக்கியம் என்று தான் நம்ம கடந்த வகுப்புலையும் ஆழமாக பார்த்தோம். எல்லாமே இந்த உலகத்தில் ஒருத்தர் இந்த உலகம் அழிய போகுதுங்க, பூகம்பம் வரப்போகுது, இன்னைக்கு நைட்டு எல்லாருமே அழிஞ்சிடுவோம் அப்படின்னு ஒருத்தர் சொன்னான்னா நம்ம நைட்டு தூங்குவோமா? யோசனை பண்ணி பாருங்க. ஒருத்தன் சொல்கிறான், இப்போ விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சிட்டாங்க, இன்றைக்கு மிகப்பெரிய ஒரு பூகம்பம் வரப்போதாமா, இன்னைக்கு நைட் எல்லாமே அழிஞ்சிடும் அப்படின்னு ஒருத்தன் சொல்லிட்டான். அப்போ உடனே நம்ம என்ன பண்ணுவோம்? அதை நம்பிட்டோம் அப்படின்னா தூங்கவே மாட்டோம். அப்படியே பயத்திலேயே ஐயோ இன்னைக்கு நைட்டு ஏதாவது அழிஞ்சிருமாம்மா, என்ன ஆக போதோ ஏதாக போதோ, இறைவா காப்பாத்து, என் குழந்தைங்க என்ன ஆகும், என்னுடைய பேரன் பேத்தி என்ன ஆகும் அப்படின்னு பல கவலைகள் பட ஆரம்பிச்சிருவோம். அப்போ இதுதான் எல்லாமே. அதாவது வாழ்க்கை அப்படிங்கிறது நம்ம எப்படிப்பட்ட நம்பிக்கையை விதைக்கிறோம், எப்படிப்பட்ட நம்பிக்கையில் நம்ம இருக்கிறோம் அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கும்போது தான் இங்கே எல்லாமே இருக்குது அப்படிங்கிறத நம்ம இங்கே பார்க்கிறோம். இப்போ மரண விளிம்புக்கு போயிட்டு பிழைச்சவங்கெல்லாம் நிறைய பேர் நம்ம பார்க்குறோம். குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா, இப்போ கோமாவுக்கு போயிட்டவங்க நிறைய பேர் பார்த்தீங்கன்னா, மருத்துவமனைகளில் விபத்தில் அடிபட்டு கோமாவுக்கு போயிடுவாங்க. கோமாவுக்கு போயிட்டு அவங்க யாருன்னே தெரியாது. ஒரு மாதம் 2 மாதம் அப்படியே உயிரோடு இருப்பாங்க. அப்புறம் டாக்டரே சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்கன்னா, இவர் இனிமேல் தேற மாட்டாருங்க, உயிர் மட்டும்தான் இருக்குது, மற்றபடி இவரால் எந்த பிரயோஜனமும் உங்களுக்கு கிடையாது, அதனால் ஒன்று பண்ணுங்க, இவருடைய உடல் உறுப்புகளை பூரா தானமாக எழுதி கொடுத்துருங்க, அவருடைய கிட்னி, அவருடைய ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாம் எடுத்து நாங்கள் வேறு இதுக்கு உபயோகப்படுத்திக்கிறோம் அப்படின்னு சொல்லி டாக்டர் அந்த நோயாளியினுடைய சொந்தக்காரங்கிட்ட கன்வின்ஸ் பண்ணி அந்த உடல் உறுப்புகளை எல்லாம் தானமாக வாங்கிக்குவாங்க. வாங்கிட்டு கருணை கொலை பண்ணிடுவாங்க. கருணை கொலை, அதாவது அவர் சாக மாட்டார், ஆனால் சாகடிச்சிடுவாங்க. ஏன் அப்படின்னா அவர் கோமாவில் இருக்கிறதுனால அவருடைய வாழ்க்கை பயனற்றதாக போயிடுது அப்படின்னு நினைக்கிறாங்க இல்லையா? ஆனால் கோமாவில் போனவங்களே நிறைய பேர் பொழைச்சிருக்காங்க. கோமாவுக்கு போயிட்டு மீண்டும் இயல்பு வாழ்க்கைக்கு திரும்பினவங்க நிறைய பேர் இருக்காங்க. நம்முடைய நண்பர் கூட ஒருத்தர் இருக்கார். அப்போ என்னன்னா, அந்த கோமாவுக்கு போயிட்டு திரும்பி வர்றவங்க யார் அப்படின்னு கேட்டால்
நான் சாக மாட்டேங்கிற நம்பிக்கை வச்சிருக்கிறவங்க தான் கோமாவுக்கு போயிட்டு திரும்பி வருவாங்க. அதாவது எனக்கு இறப்பு கிடையாது. நான் நிச்சயமா சாக மாட்டேன். அப்படின்னு அவங்க வந்து கோமாவுக்கு போறதுக்கு முன்னாடியே அவங்க முடிவு பண்ணிடுவாங்க. அதாவது கோமா ஸ்டேஜ்க்கு போறதுக்கு முன்னாடி மனதுல அந்த ஆழமான பதிவு. எனக்கு மரணம் கிடையாது. நான் சாக மாட்டேன். அப்படின்னு மனசுல நெனச்சிட்டு, அவங்க அப்படியே கோமாவுக்கு போயிட்டாங்கன்னு வச்சுக்கங்களேன். கோமாங்கிறது என்ன? ஞாபக மறதி. அதாவது எதுவுமே உலகமே இல்லாம போயிடும். அதுதானே கோமா. அப்போ வந்து நான் உயிரோடு இருக்க போறேனா? இல்லையா? நான் யாரு? எப்படிப்பட்டவன்? அப்படின்லாம் சிந்திக்கிறது கூட தெரியாதது தான் கோமா. அப்ப அந்த நோய்க்கு ஒருத்தர் போறதுக்கு முன்னாடியே நான் சாக மாட்டேன்னு ஒரு முடிவு பண்ணிட்டாருன்னா, அவர் கோமாவில இருந்து கூட திரும்பி வர முடியுங்க. இது நடைமுறை உண்மை. எத்தனையோ பேர் அப்படி வந்திருக்காங்க. அப்ப இத நீங்க புரிஞ்சுக்கணும். அப்ப இதிலிருந்து என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, மனதினுடைய வலிமை தான் இங்க எல்லாமா இருக்கு. இங்க எல்லாமே இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சமே மனதின், ஞாபகத்தின் வலிமை தன்மையா இங்க பார்க்கிறோம். அப்போ நமக்கு ஒரு தோணலாம். ஞாபகம் வந்து ரொம்ப உயர்ந்ததுன்னு பார்த்தோம். அப்புறம் நம்பிக்கை ரொம்ப உயர்ந்ததுன்னு பார்த்தோம். ஞாபக சக்தி இல்லாம ஒருத்தனால இயங்கவே முடியாது அப்படின்னு பார்த்தோம். இப்ப வந்து நமக்கு அத விட உயர்ந்தது ஏதாவது இருக்குங்களா? நம்பிக்கை விட உயர்ந்ததா இருக்கான்னா இருக்கு. இப்ப ஞாபகத்தை விட உயர்ந்தது ஒண்ணு இருக்கு. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்ப நம்பிக்கைக்கு போறதுக்கு முன்னாடி ஞாபகத்தை விட உயர்ந்தது என்ன? ஆசை. ஏன் ஆசை இந்த இடத்துல நம்ம சொல்றோம் அப்படின்னா, இப்ப கோமாவுல போறவர் வந்து ஏன் உயிரோடு இருக்காரு? சாகாம இருக்காரு? அவர் தான் உயிர் வாழணுங்கிற ஆசை. தான் உயிர் வாழணுங்கிற ஆசை இருக்கிறதுனால தான் ஞாபக சக்தி போயிட்டா கூட பாருங்களேன், கோமா ஸ்டேஜ்ல ஞாபக சக்தி போயிடுச்சுங்க. ஞாபக சக்தி போனாலும், ஞாபக சக்திய விட வலிமையான ஒரு விஷயம் இருக்கு. அதுதான் ஆசைங்க. அப்ப உயிர் வாழ வேண்டும் என்ற ஒரு ஆசை வந்து பார்த்தீங்கன்னா, ஞாபக சக்திய விட உயர்ந்தது என்று இங்க பார்க்க முடியுது. அப்ப ஆசை என்பது ஞாபக சக்தியை காட்டிலும் மேலானது. ஆசையின் பல்வேறு தூண்டுதலால் தான் எதுவும் நம் நினைவுக்கே வரும். பிறகு அதை நிறைவேற்ற நாம் செயலில் இறங்குவோம். அதன் பிறகு அதனுடைய பலனை அடைவோம். அப்போ ஆசையினால் தான் எல்லா விருப்பங்களும் நிறைவேறுகின்றது. ஆசையும் வீண் போகாது. எனவே ஆசையை கூட நீங்கள் பிரம்மமாக உபாசிக்கலாம் என்று தான் சனத்குமாரர் சொன்னார். ஏன் நான் ஞாபகத்துக்கு அப்புறம் இந்த ஆசை வரல அப்படின்னா, இந்த இடத்துக்கு வரணுங்கிறதுக்காக நிறுத்தி வச்சிருந்தேன். அப்போ ஆசையை உபாசிக்கின்றவன் எந்த அடிப்படையில உபாசிக்கிறான் அப்படின்னா, தான் உயிர் வாழப் போகிறோம் என்ற நம்பிக்கையின் அடிப்படையில் தான் அந்த ஆசை இருக்கு. நம்ம எல்லோருமே உயிர் வாழ்வதே ஆசையின் அடிப்படையில் தான். நாளைக்கு விடிஞ்சு எழுந்திரிச்ச உடனே, நான் இப்படியெல்லாம் புரோகிராம் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் நான் நாளைக்கு நடைமுறைப்படுத்தணும் அப்படின்னு ஒருத்தன் எப்போ வந்து ஆல்ரெடி ஷெட்யூல டிசைன் பண்ணிட்டு படுக்கிறானோ, அவன் அந்த ஷெட்யூல் போட்டதுக்கு காரணமே ஆசை தானங்க. அந்த ஆசை இல்லாம அந்த ஷெட்யூல் அவனால அமைக்கவே முடியாது. மறுநாள் காலையில நான் எழுந்து இத செய்ய போறேன். இவர போய் பார்க்க போறேன். அப்படின்னு ஒவ்வொரு புரோகிராம் இருக்கும். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு புரோகிராம் இருக்கும். அது நாளை, நாளை மறுநாள் அல்லது அடுத்த வாரம், அடுத்த மாதம், அடுத்த வருடம் இப்படி நம்ம வந்து போட்டு வச்சிருப்போம். இது எல்லாம் எதனால போட்டிருக்கோம் அப்படின்னா, ஆசையினால போட்டிருக்கோம். அப்ப இங்க ஆசையை உபாசிப்பவன் அதை பிரம்மமாகவே உபாசிக்க வேண்டும் என்று பார்க்கிறோம். அப்ப ஆசையை காட்டிலும் மேலானது ஏதாவது இருக்கான்னா இருக்கு. அதுக்கு வந்து பிராணன் என்று பெயர். இப்ப வந்து ஆசையை காட்டிலும் மேலானது பிராணன். பிராணன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நம்ம ஏற்கனவே பார்த்தோம். பிராணன் அப்படிங்கிறது நமக்கு உடம்புக்குள்ள பஞ்ச பிராணன்கள் இருக்கு. பிராணன், அபானன், வியானன், உதானன், சமானன் அப்படின்ட்டு நம்மகிட்ட 5 வாயுக்கள் இருந்தாலும், இது எல்லாத்துக்கும் ஆதாரமாக ஒட்டுமொத்த பிராணன் இருக்கு இல்லையா? அந்த பிராணன் யாரு? அதுதான் ஹிரண்ய கர்ப்பன். அதுதான் பிரம்மா. இந்த ஈஸ்வரன், சக்தி, பிரபஞ்சம் அப்படின்லாம் நம்ம பல பேர்ல வச்சிருக்கோம் இல்லையா? அவர் தான் இங்க வந்து உயிர் என்று நம்ம பார்க்கிறோம். ஏன்னா ஒவ்வொரு உடலுக்குள்ளேயும் நமக்கு பிராணனா, மூச்சா யார் இயங்கிட்டு இருக்கா? ஈஸ்வரன் தான் இயங்கிட்டு இருக்கான். ஈஸ்வரனே சுவாசமா நமக்குள்ள போய் வந்துட்டு இருக்கான். அந்த சுவாசத்துக்கு பேர் தான் சோகம் அப்படின்னு நம்ம பார்த்தோம். அது உள்ள போகும்போதும், வெளியே வரும்போதும் ஓம்காரமாவே அது ஒலிச்சுக்கிட்டு இருக்கு. அது அஜபா ஜபம். அதாவது ஜபிக்காத ஜபம் என்றெல்லாம் பார்த்தோம். அப்ப அப்படிப்பட்ட இறைவனே எல்லாமாக இருக்கிறதுனால அவனை விராட்டு, விஸ்வரூபம் அப்படின்னு பல பெயர்களையும் நம்ம அழைக்கிறோம். அப்ப இந்த உலகில் இருக்கின்ற ஜீவர்கள் எல்லோருமே யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹிரண்ய கர்ப்பன் தான். அப்ப அப்படிப்பட்ட ஹிரண்ய கர்ப்பனா இருக்கின்ற ஈஸ்வரனே எல்லாமாக இருக்கிறதுனால, அவனை நம்ம எப்படி பார்க்கிறோம்? உறவுகள்லயும் பார்க்கிறோம், உலகமாவும் பார்க்கிறோம். இப்ப பார்க்கும் இடமெங்கும் நீக்கமற இறைவன் நிறைந்திருக்கிறான் அப்படிங்கிற அடிப்படையில நம்ம பார்க்கும்போது, இப்ப ஒவ்வொன்றிலயும் தெய்வீக தன்மையை நம்ம பார்க்கிறோம். அதனால தான் கல்லையும் கடவுளாக்கி வழிபாடு பண்றோம்.
அப்ப நம்ம இங்க எல்லாமே ஈஸ்வர நியதிக்குள்ள இருக்குது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கும்போது, அந்த கல்லையே நம்ம கடவுளா மதிச்சு வழிபாடு பண்ணும்போது, உயிருள்ள ஜீவர்களுக்கு நம்ம எவ்வளவு மரியாதை குடுக்கணும்? உயிருள்ள ஜீவர்களை நம்ம எப்படி மதிக்கணும்? அப்ப அததான் மகான்கள் சொல்லிக் குடுக்கும்போது, மாதா, பிதா, குரு, தெய்வம் அப்படிங்கிற அடிப்படையில முதல்ல அம்மா, அப்புறம் அப்பா, அப்புறம் குரு, அப்புறம் தான் கடவுள். அப்படிதான் இந்த 4 நியதிகள் நமக்குள்ள வரும். ஏன்னா, சொல்லிக் குடுக்கும்போதே கடவுளுக்கு மேல ஒண்ணும் இல்லப்பா அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? அப்படி சொல்லிக் குடுக்க மாட்டாங்க. ஏன்னா, மாதா, பிதா, குரு, தெய்வம் தான் சொல்லிக் குடுப்பாங்க. ஏன் அப்படி சொல்லிக் குடுக்குறாங்க அப்படின்னா, இப்ப அம்மா, அப்பா இல்லாம நாம இல்ல. அம்மா, அப்பா மூலமா தான் நாம வந்திருக்கிறோம். அப்ப நாம வெளிவந்த பிறகு நமக்கு இந்த உலகத்த முதல்ல காட்டிக் குடுக்கிறதும், நம்மள உயிரோட்டம் உள்ள ஒரு ஜீவனா வாழ வைக்கிறதும் அப்பா, அம்மா தான். அப்ப அப்பா, அம்மா மூலமா நாம வந்து ஒரு நிலை அடையணும், ஒரு தகுதி அடையணும் அப்படின்ன பிறகு, நமக்கு கல்வி குடுப்பவர் குரு. அப்ப கல்விய வந்து குரு நமக்கு உபதேசிக்கும்போது, இது மாதிரி அத்தியாத்ம ஞான கல்விய நமக்கு குடுத்து, நம்மள உபதேசம் பண்ணி, நல்ல உயர் பரிமாணத்துல நம்மள தூக்கிட்டு வந்து காட்டும்போது, அப்பதான் இறைவன் யாருன்னு நமக்கு தெரியும். அதுக்கு முன்னாடி இறைவன் யாருன்னு நமக்கு தெரியாது. ஏன்னா இறைவன் பத்தி நமக்கு தெரியவே வேண்டிய அவசியமே கிடையாது. நமக்கு தெரிஞ்சதெல்லாம் நம்ம பார்க்கக்கூடிய விஷயங்கள் மட்டும் தான், கேட்கக்கூடிய விஷயங்கள் மட்டும் தான். நமக்கு அனுபவத்துக்கு வராத விஷயங்கள் வந்து நம்ம அவ்வளவு சீக்கிரம் நம்ப மாட்டோம். நம்பிக்கவும் வராது. அது உண்மதானே! ஏன்னா எதுவுமே வந்து நமக்கு நம்முடைய அனுபவத்துக்கு வராத விஷயங்கள வந்து யாரோ ஒருத்தர் சொல்றாங்கன்ட்டு அப்படியே நம்ம கேட்கவும் முடியாது. அதுல சந்தேகத்தோடவே இருப்போம். அப்ப நம்ம வந்து தெளிவு அடையணும்னா, குரு மூலமா மட்டும் தான் தெளிவு அடைய முடியும். அப்ப குரு வந்து காட்டிக் குடுப்பாரு இறைவன. "நீ தேடும் பொருள் எதுவோ அது நீ தான்" அப்படின்னு நமக்கு காட்டிக் குடுக்கிறது தான் இங்க குரு தேவைப்படுறாரு. அப்ப இறைவன் அப்படின்னு கடைசியா நீங்க பார்த்தாலும், அது நானே தான் நமக்குள்ள உணரும்போது, இங்க எல்லாம் ஒன்று அப்படிங்கிற அந்த மிகப்பெரிய ஒரு உண்மை நமக்கு உணரப்படுது இல்லையா? அப்பதான் இங்க வந்து மாதா, பிதா மற்ற நம்முடைய சகோதர, சகோதரிகள் எல்லாம் ஒன்றுதான் அப்படிங்கிறது நமக்கு புரிய வரும். நம்முடைய உறவுகள் ரீதியாவும் புரிய வரும். ஆனா பெரியவர்களை வந்து மரியாதை இல்லாம பேசுவது, அது அவர்களை கொன்று விடுவதற்கு சமம் என்று இந்த இடத்துல ஒரு மந்த்ரா வருது. இந்த இடத்துல வரக்கூடிய மந்த்ரா என்ன வருதுன்னா, உபனிஷத்துல இங்க எல்லாமே பிராணனே வந்து பிரம்மமா இருக்கிறதுனால, மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் இத பாடுறாரு. "எங்கெங்கு காணினும் சக்தியடா" அப்படின்னு சொல்லி மகாகவி சுப்பிரமணிய பாரதியாருடைய பாடல் இருக்கு. சக்திய பத்தி அவர் பாடும்போது, "எங்கெங்கு காணினும் சக்தியடாங்கிறாரு." சக்தியின் ஆடலே இந்த உலகம். காற்று வீசுவது, மழை பொழிவது, சூரியன் தகிப்பது, சந்திரன் குளிர்வது, கடலிலே அலைகள் எழுவது போன்ற எல்லாமே இயற்கையினுடைய அத்தனை நீதிகளும் ஒரு சக்திக்கு உட்பட்டு இயங்கிக் கொண்டிருக்கிறது அப்படிங்கிற ஒரு அருமையான விஷயத்த இங்க மகான்கள் எல்லாம் நமக்கு சுட்டி காட்டுறாங்க. அப்ப அப்படிப்பட்ட சக்தி எப்படி இருக்கு? ஒரு பிராண சக்தியா இருக்கு. அதே பிராண சக்தி தான் மனோசக்தியா இருக்கு. அதே மனோசக்தி தான் புத்தி சக்தியாக விரியுது. அப்ப இப்படிதான் அந்த சக்தியானது ஒரு சக்தியிலிருந்து வேறு ஒரு சக்திக்கு பரிணாமம் அடையுது. அப்ப அந்த பரிணாமம், அந்த பரிணாம வளர்ச்சிய வந்து நம்ம உடல் ரீதியாவும் பார்க்கலாம், உள்ளத்தின் ரீதியாவும் பார்க்கலாம். அப்படித்தான் இங்க நமக்கு இயல்பாகவே இயற்கை வந்து இயங்கிட்டு இருக்கு. அப்ப நம்முடைய இயக்கத்துல இங்க புற இயக்கம், அக இயக்கம் எல்லாமே ஒரு சக்தியை மையமாக கொண்டுதான் இங்கு இயங்குகின்றது என்று வேதகால முனிவர்கள் நமக்கு சொல்லும்போது, அந்த சக்திக்கு என்ன பேர் வச்சாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிராணன் என்று நம்முடைய பண்டைய ரிஷிகள் அழைத்தார்கள் என்று நம்ம பார்க்கிறோம். அந்த பிராணன் தான் இங்க உயிர். அப்ப அந்த உயிர் இருந்தால் தான் இங்க உலகம் இருக்கு. இல்லன்னா உலகம் இருக்காது. அப்ப பிராணன் என்பது ஒரு தனி கருத்தாகவே உபநிஷதங்களில் ஆராயப்படுகிறது. ஆனால் பிரம்மசூத்திரத்தின் ஆசிரியரான ஸ்ரீ பாதநாராயணரும், அவரைத் தொடர்ந்து ஸ்ரீ சங்கரர் போன்ற தத்துவ ஞானியரும், பிராணன் என்பதை இறைவனாகவே கொண்டு தங்கள் தத்துவங்களை விளக்க முற்பட்டிருக்கின்றனர் என்பதையும் நாம் பார்க்கிறோம். அப்ப பிராணன் என்பது மிகவும் அற்புதமான ஒரு தனி கருத்து. அதனை பிரபஞ்ச சக்தியாக புரிந்து கொள்வது மிக மிக சிறப்பு என்பதாக இங்க பார்க்கிறோம். இதைப் பற்றி நம்முடைய சமீபத்தில் வாழ்ந்து மறைந்த சுவாமி விவேகானந்தர் கூட தன்னுடைய ராஜ யோகத்திலே பிராணசக்தியை பற்றி மிக சிறப்பாக ஆராய்ந்து அவருடைய கருத்துக்களை வெளிப்படுத்தியிருக்கின்றார் என்று நம்ம பார்க்க முடியுது. அத நம்ம இங்க மேற்கோளிட்டு காட்டுறோம். ஏன் அப்படின்னா, எல்லா மகான்களுடைய கருத்துக்களையும் நம்ம முன்னிறுத்தி தான் நம்ம இந்த பாடங்கள படிச்சுட்டு இருக்கோம். இப்ப நம்ம உபநிஷதங்கள் அப்படின்னு எடுத்துட்டா, நம்ம வெறும் பண்டைய ரிஷிகள மையமா வச்சு பார்க்கிறது கிடையாது. ஏன்னா பண்டைய ரிஷிகள் வந்து உபநிஷதங்கள காலத்துக்கு தகுந்த மாரி குடுத்திருந்தாலும், நாம வந்து நவீன காலத்துக்கு தகுந்த மாரியும் அத புரிஞ்சு படிக்கணும் இல்லையா? அப்படியே நம்ம வந்து அந்த காலத்துல அப்படி சொல்லிட்டாங்க, அப்படியே நான் படிச்சுக்கிட்டு இருக்கேன்னு சொன்னா, இன்றைய காலங்கள்ல இருக்கிறவங்களுக்கு புரியாது. ஏன்னா காலம் மாறுகின்ற பொழுது மனோநிலை மாறும், மக்கள் மாறுவாங்க. அப்ப எல்லாமே இங்க மாற்றத்துக்கு உட்பட்டே கொண்டிருக்கிறதுனால, நாமளும் மாற்றத்துக்கு உட்பட வேண்டியதா இருக்கு இல்லையா? அப்படித்தானே இங்க எல்லாமே இருக்கு. இப்ப நீங்க வேதங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா, பண்டைய காலத்துல எதுல இருக்கு? எல்லாமே ஓலைச்சுவடி.
அப்புறம் ஓலைச்சுவடியில தான் நான் படிச்சு காட்டுவேங்க. ஓலைச்சுவடியில தான் கிளாஸ் எடுப்பேங்கன்னு சொல்ல முடியுமா? முடியாது. அப்புறம் அந்த ஓலைச்சுவடியிலிருந்து நம்ம என்ன பண்ணிட்டோம்? பேப்பருக்கு வந்தோம். பேப்பர் மூலமா புத்தகங்களா பிரிண்ட் பண்ணோம். அப்புறம் பிரிண்டிங் புக்க வச்சு நம்ம நெறைய பாடங்கள் எல்லாம் படிக்கிறோம். அப்புறம் புத்தகங்களோட நின்னுட்டோமா? நான் இல்லையே. இப்ப நவீன டெக்னாலஜி என்ன ஆயிடுச்சு? எல்லாருடைய கையிலயும் ஒரு ஐபேட் வந்துருச்சு. எல்லார் கையிலயும் ஒரு லேப்டாப் இருக்கு. அப்போ மொபைல் ஃபோன், லேப்டாப், ஐபேட் அப்படின்னு எல்லாமே அட்வான்ஸ்ட் டெக்னாலஜி நம்ம கையில வந்ததுனால, இப்ப நம்ம இனிமேல் பேப்பரே தேவையில்ல. பேப்பருடைய உபயோகத்த நம்ம குறைச்சுக்கலாம். அப்ப லேப்டாப்லயே வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப நீங்க பெரிய ஐபேட் வச்சிருந்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு A4 சைஸ் வாங்கிக்கிட்டீங்கன்னு வச்சுக்கங்களேன். நீங்க புக் எல்லாம் அதிலேயே படிச்சுக்கலாம். நீங்க புக் பிரிண்ட் எடுத்து படிக்கணுங்கிற அவசியம் கிடையாது. லேப்டாப்லயும், ஐபேட்லயும் நீங்க படிச்சுக்கலாம். பிடிஎஃப் ஃபார்மேட்ல புக்ஸ் குடுத்தோம் அப்படின்னா, சைஸ் தான் உங்களுக்கு பெருசா தேவைப்படுது. மொபைல் ஃபோன்ல படிச்சீங்கன்னா, ரொம்ப சின்னதா இருக்கிறதுனால உங்களுக்கு கண் வந்து வலிக்கும். அல்லது கண் பார்வை வந்து பாதிக்கும். ஆனா நீங்க ஐபேட் வாங்கிட்டீங்கன்னா, பெருசா வந்து ஒரு A4 சைஸ்ல வாங்கிட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு புக்ஸ் படிக்கிறது ஈஸி. அதிலேயே வந்து ஐ பாதிக்காத மாரி அதில ஃபில்டர்லாம் இருக்கு. அதாவது நீங்க கொஞ்சம் காஸ்ட்லியா போகும்போது, புக்ஸ் வந்து அப்படி லேப்டாப் மாரி புக்ஸு அல்லது ஐபேட் மாரி புக்ஸு. புக்ஸ்ன்னா நான் என்ன சொல்றேன், நோட் பேட், புக்குன்னு பேர் அதுக்கு. அதில நீங்க என்ன வேணா கொண்டு வந்துக்கலாம். உள்ள எத்தன புக்ஸ் வேணா லோட் பண்ணிக்கலாம். பல லட்சக்கணக்கான புத்தகங்கள நீங்க லோட் பண்ணிக்கலாம். அதுதானே இப்ப நவீன டெக்னாலஜி. அப்ப நவீன டெக்னாலஜில நீங்க புக்ஸ் படிக்கும்போது, நீங்க இதே உபநிஷத்த நீங்க அப்படியும் படிச்சுக்க முடியும். இல்ல நான் பழைய ஓலைச்சுவடில தான் படிப்பேன்னு சொல்லி அடம் பிடிக்க முடியாது. காலத்துக்கு தகுந்த மாரி மாறிக்கிறோம் இல்லையா? அப்படிதான் மாறும்போது, இங்க சுவாமி விவேகானந்தர் வந்து, தன்னுடைய பங்குக்கு இந்த பிராணனை பற்றி பேசுகிறார். அவருடைய பேச்சு என்ன அப்படின்னா, இந்திய தத்துவ ஞானிகளின் கொள்கைப்படி, பிரபஞ்சம் 2 பொருட்களால் ஆக்கப்பட்டுள்ளது. அவற்றுள் ஒன்று ஆகாசம். இது எங்கும் வியாபித்து அனைத்திலும் ஊடுருவி உள்ளது. உருவமுள்ள அனைத்தும், செயற்கையால் விளைந்த அனைத்தும் ஆகாசத்திலிருந்து வெளிப்பட்டுள்ளன. ஆகாசமே காற்றாகவும், திரவப் பொருளாகவும், திடப்பொருளாகவும் ஆகியுள்ளது. சூரியனாக, சந்திரனாக, பூமியாக, நட்சத்திரங்களாக, வால் நட்சத்திரங்களாக ஆகியுள்ளதும் ஆகாசமே. அப்ப மனித உடல், மிருகங்களின் உடல், தாவரங்களின் உடல் என்ற அனைத்துமே நாம் காணுகின்ற, நாம் உணர்கின்ற, இங்கு நம்முடைய அனுபவத்துக்கு இருக்கின்ற எல்லாமே உண்மையில் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆகாசம் தான். ஏன்னா, இங்க பிரபஞ்சமே ஆகாசத்திலிருந்து தான் உருவாகி இருக்குங்கிறத நம்ம பார்த்தோம். நம்முடைய பாடத்திட்டமே அதுதான். ஆரம்பத்திலேயே வந்து புருஷன், பிரகிருதி அப்படிங்கிற டாபிக்ல நம்ம பேசும்போது, இங்க புருஷன் வந்து பிரம்மம். பிரகிருதிங்கிறது வந்து மாயா, சக்தி என்று பெயர். அப்ப இங்க புருஷனும், அந்த மாயையும் சேர்ந்தது தான் இந்த உலகம் அப்படிங்கிற அடிப்படையில, இதனுடைய படைப்பே வந்து ஆகாசம்ங்கிற பூதத்திலிருந்து தான் எல்லா பூதங்களும் உருவாகியது அப்படிங்கிறத தான் நம்ம பஞ்சீகரணம் அப்படிங்கிற பாடத்திட்டங்கள்ல இதை விரிவாக பார்த்திருக்கோம். அப்ப எந்த சக்தியால் இந்த ஆகாசம் பிரபஞ்சமா மாறியது அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, பிராண சக்தியால் தான் என்று மகான்கள், பண்டைய ரிஷிகள் நமக்கு சொல்றாங்க. ஏற்கனவே இந்த விஷயத்த உங்களுக்கு சொல்லிட்டேன். புரிய வச்சுட்டேன். எப்படின்னா, இப்ப ஈஸ்வரன் அப்படிங்கிறது யாருன்னா, பிரம்மாவினுடைய பிரம்மானா யாரு? பரமாத்மா, பரபிரம்மத்தினுடைய மூச்சுக்காற்று தான் இந்த உலகம். அப்ப இங்க வந்து சுவாசமே இந்த பிரபஞ்சமா விரிஞ்சு நிக்குது. இந்த சுவாசத்தினால தான் இந்த பிரபஞ்சமே நமக்கு தெரியுது அப்படின்னா, அந்த சுவாசம் எப்படி நமக்கு தெரியுது? உங்க உடம்புக்குள்ள உயிரா இருக்கிறதுனால உலகம் தெரியுது. சரி, அது வெறும் உயிரா மட்டும் இருக்கிறதுனால உலகம் தெரியுதான்னா, இல்ல. அந்த சுவாச காற்றானது நம்ம உடம்புக்குள்ள போயி, மனோ சக்தியாக விரியுது பாருங்க. இங்க பிராணனே வந்து இன்னொரு பரிமாணத்துக்குள்ள போகுது. அது எண்ணங்களால் எழுந்த எழுச்சியினால நமக்கு மனமாகவும் மாறுது. அப்ப இங்க பிராணன் வேறு கிடையாது, மனசு வேற கிடையாது. இந்த பிராணனும், மனசும் வேறு வேறு பரிமாணங்கள்ல இருக்கு. ஆனா 2மே ஒன்று தான். அப்ப அது எந்த அடிப்படையில் இருக்கு? பரமனின் அடிப்படையில் இருக்கு. பரமனின் அதிஷ்டானத்தில் இருக்கு. இறைவனின் அதிஷ்டானத்தில் இருக்கு. அப்ப இறைவனுடைய சுவாசம் தான் இங்க இந்த பிரபஞ்சமே. இப்படிப்பட்ட இந்த பிரபஞ்சமே இங்க நம்ம சுவாசத்துல தான் இயங்கிட்டு இருக்கு. நான் சொல்ற பிராணன் வந்து நீங்க எதிர்பார்க்கிற காற்று கிடையாது. அதுக்கு தான் நான் ஏற்கனவே உங்களுக்கு உதாரணம் சொல்லிட்டேன். இப்ப நெறைய பேர் சயின்டிஸ்ட்க்கு வந்து என்ன சொல்றாங்கன்னா, இந்த காற்றுங்கிறது பூமியில வந்து ஒரு குறிப்பிட்ட தூரம் தான் இருக்கு. அதுக்கு மேல போனா அங்க காற்று இருக்காது. சுவாசிக்க முடியாதுன்னு சொல்றாங்க. உண்மதான். அதுல ஒண்ணும் சந்தேகமே கிடையாது. அப்ப காற்றுங்கிறது இந்த பிரபஞ்சம் முழுவதும் நிறைந்திருக்கிறதா? அப்படின்னா இல்லவே இல்ல. காற்று இந்த பிரபஞ்சம் முழுவதும் நிறைந்திருக்க கிடையாது. அது பூமியில உள்ள ஒரு குறிப்பிட்ட பகுதி வரைக்கும் தான் இருக்குது. ஒரு குறிப்பிட்ட பகுதிக்கு மேல போனா அங்க காற்று கிடையாது. அப்ப அங்க மனிதர்கள் உயிர் வாழ முடியாது. அதுல ஒண்ணும் சந்தேகம் கிடையாது. ஆனா, நாங்க சொல்றது வந்து வெளியிருந்து நம்ம எடுக்கிற சுவாச காற்று கிடையாது. நம்மை தக்க வைத்துக் கொண்டிருக்கின்ற
பிராணனாகிய உயிர், இறைவன் அப்படிங்கிற அடிப்படையில பேசுறோம். அந்த உயிர்க்காற்று, அந்த பிராணக்காற்று. ஏன் அப்படின்னா, அது வந்து உங்க உடம்பை உருவாக்குறதுக்கு தான் துணை புரிஞ்சது. நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, அம்மாவுடைய கர்ப்பத்துக்குள்ள இருந்தபோது நீங்க சுவாசம் பண்ணிட்டு இருந்தீங்களா? கிடையாது. உங்களுக்கு எங்க சுவாசம்? நுரையீரலே வளரவே இல்லையே! உங்களுக்கு நுரையீரலே கிடையாது. ஆனா நீங்க உயிரோடு இருந்தீங்களா? இல்லையா? அப்ப எப்படிங்க அந்த உயிர் கிடைச்சது உங்களுக்கு? அந்த உயிர்க்காற்ற பத்தி நம்ம பேசுறோம். அத உயிர்க்காற்றுங்கிறத விட அதுக்கு பேர் வந்து உயிர்ன்னு வச்சுக்கங்க. ஏன்னா உயிர் காற்றுனா கன்ஃப்யூஷன் வந்துரும். அது எப்படிங்க காத்து அப்படி இருக்கும் அப்படின்ட்டு. உயிர்ன்னா பிராணன்னு சொல்லலாம் இல்லையா? அப்ப நம்ம உயிர் போயிடுச்சுன்னு சொல்றதுக்கு பிராணன் போயிடுச்சுன்னு சொல்லலாம் இல்லையா? அப்ப அந்த பிராணன் வந்து நீங்க சொல்ற காற்று கிடையாது. அது வந்து நம்முடைய எதார்த்தம், நம்முடைய இயல்பு, நம்முடைய உயிர். அப்ப அந்த உயிர் யாருது? அது இறைவனே உயிரா இருக்கிறான். ஏன்னா அவனுடைய சுவாசம் அப்படிங்கிற அடிப்படையில பிராணன நம்ம புரிஞ்சுக்கணும். அப்ப அத வந்து இங்க சுவாமி விவேகானந்தர் வந்து விளக்கம் கொடுக்கும்போது, ஆகாசமே காற்றாகவும், திடப்பொருட்களாகவும், சூரியனாகவும், சந்திரனாகவும், பூமியாகவும், நட்சத்திரங்களாகவும், வால் நட்சத்திரங்களாகவும் ஆகியுள்ளது ஆகாசமே. ஆகவே மனித உடல், மிருக உடல், தாவரங்கள் உடல் என அனைத்தும் நாம் காணுகின்றவைகள் அந்த ஆகாசத்தின், அந்த பிராணனின், அந்த உயிரின் அடிப்படையில் தான் உள்ளது என்று இங்க சொல்றார். அப்ப எந்த சக்தியால் இந்த ஆகாசம் வந்து பிரபஞ்சமா மாறிச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது பிராண சக்தியால் தான். அந்த உயிரினால் தான் இங்க இந்த உலகம் உண்டாக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறது தான் இங்க மிகப்பெரிய விஷயமாக நம்ம பார்க்கிறோம். அப்ப பிராணசக்தி எல்லையற்ற எங்கும் நிறைந்த வெளிப்படு சக்தியாக உள்ளது. இது கல்பத்தின் ஆரம்பத்திலும் முடிவிலும் எல்லா பொருட்களும் ஆகாசமாக மாறுகின்றன. பிரபஞ்சத்தின் எல்லா சக்திகளும் பிராணனில் மீண்டும் ஒடுங்குகின்றன. அடுத்த கல்பத்தில் இந்த பிராணனிலிருந்தே நாம் ஆற்றல் என்று அழைக்கப்படுகின்ற சக்தி என்று அழைக்கப்படுகின்ற அனைத்தும் வெளிப்படுகின்றன. அப்ப புவியீர்ப்பாகவும் காந்த சக்தியாகவும் வெளிப்படுவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாம் பிராணனே, எல்லாம் உயிரே அப்படிங்கிறது இங்க நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். அப்ப உடல் இயக்கங்களாக, நாடி ஓட்டங்களாக, எண்ணங்களின் சக்தியாக வெளிப்படுவதும் பிராணன் தான். அப்ப எண்ணம் முதல் மிக சாதாரண சக்தி வரை இங்க எல்லாமே பிராணனின் வெளிப்பாடுகள் என்று நம்ம பார்க்கிறோம். அப்ப ஏன் இந்த பிராணனை பத்தி நம்ம இங்க இவ்வளவு தூரம் பேசுறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப நீங்க ஒன்றை விட ஒன்று உயர்ந்தது, ஒன்றை விட ஒன்று உயர்ந்தது அப்படின்னு பார்க்கிறது தான் இந்த பூம வித்யா. இந்த பூம வித்யாவே வந்து என்ன? எது மிகவும் உயர்ந்ததோ அதை எனக்கு சொல்லுங்கள் சனத்குமார மகரிஷி அப்படின்னு சொல்லிட்டு நாரத மகரிஷி கேட்கிறாரு. அப்ப சனத்குமார மகரிஷி கிட்ட போய் நாரதர் எது உயர்ந்தது, எது பூமான்னு கேட்கும்போது, இங்க ஒவ்வொன்னா சொல்லிட்டு வரும்போது, இங்கு ஞாபகத்தை விட உயர்ந்தது வந்து ஆசை, ஆசையை விட உயர்ந்தது பிராணன் அப்படின்னு நம்ம ஏன் பார்க்க வேண்டியதா இருக்குன்னா, இங்க ஒன்றுக்கொன்று தொடர்புல இருக்கு. எதுவும் பிரிக்க முடியாதது அப்படிங்கிறத நம்ம இங்க பார்க்கிறோம். அப்ப எல்லையற்ற ஆற்றலின் கதவை இது நமக்கு திறந்து விடுகிறது. உதாரணமாக ஒருவன் ஒருவேளை பிராணனை முற்றிலுமாக அறிந்து அதை கட்டுப்படுத்தி விட்டால், உலகில் எந்த சக்திதான் அவனுடையது ஆகாது. அவன் சூரியனையும், நட்சத்திர கூட்டங்களையும் அவற்றின் இடத்திலிருந்து பெயர்த்து விட முடியும். அணுவிலிருந்து மிகப்பெரிய சூரியர்கள் வரை இந்த பிரபஞ்சத்தில் உள்ள அனைத்தையும் அவனால் அடக்கி ஆள முடியும். எனவே பிராணனை இறைவனாக தியானிக்குமாறு சனத்குமார மகரிஷி நாரத மகரிஷிக்கு உபதேசிக்கிறார் என்று நாம் இங்க பார்க்கிறோம். அப்ப இங்க எல்லாமே பிராணன்கிற அடிப்படையில செயல்பாட்டில் இருக்கு. அப்ப நிச்சயமாக பிராணன் என்பது நம்பிக்கையை விட உயர்ந்தது. சக்கரங்கள் ஆதாரன் மையத்தில் ஒன்று கூடுவது போல பிரபஞ்சத்தின் அனைத்தும் பிராணனில் ஒன்று கூடுகின்றன. பிராணன் பிராணனாலேயே இயக்கப்படுகின்றன. பிராணனே பிராணனுக்கு பிராணனை கொடுக்கின்றது. பிராணனே தந்தை, பிராணனே தாய், பிராணனே சகோதரன், பிராணனே சகோதரி, பிராணனே ஆச்சாரியர், பிராணனே சான்றோர் என்று இங்க அடுத்த மந்திரம் சுட்டிக்காட்டுது. அப்ப இங்க வந்து என்னன்னா, இங்க உயிர் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ள வரும்போது, இப்ப இறைவனே உயிராக இருக்கிறான் என்பதை நீங்க உணரும்போது, இங்க எல்லாவற்றிலும் அந்த உயிரை தான் நீங்க பார்க்கணுமே தவிர, உடல்கள் அடிப்படையில நீங்க அபிமானம் வச்சு பார்க்கக்கூடாது. இது வேறு, அது வேறு, இவன் வேறு, அவன் வேறுங்கிற பிரிவினைகள் எல்லாம் நாமாக மனதிலே உண்டாக்கி வைக்கப்பட்டவைகள் தானே தவிர, இறைவனுடைய நிலைப்பாட்டுல இறைவன் ஒருவனே. அவன் எங்கும் எதிலும் வியாபித்திருக்கிறான். அவன் பிராணனாக இருக்கின்றான், உயிராக இருக்கின்றான் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா, அவன் எல்லோரிடத்திலும் இருக்கின்றான் என்பது நமக்கு நன்றாக தெரியும் என்று நம்ம கடந்த பாடத்துல சொன்னேன். அப்ப இறைவன் வந்து ஆத்மாவா இருக்கிறான், உயிராக இருக்கிறான், உணர்வா இருக்கிறான்னு நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, எல்லா இடத்திலும் அவன் தான் இருக்கிறான். அப்ப நீங்க அவனை எங்கும் பார்க்க முடியும், எதிலும் அனுபவிக்க முடியும் இல்லையா? இறைவன வந்து என்னால பார்க்க முடியலைங்க, என்னால இறைவன அனுபவிக்க முடியலைங்கன்னு சொல்றது என்ன? மனசு தானே சொல்லுது. ஆனா உண்மையிலே இறைவன அனுபவம் ஆக்கணும்னு நெனச்சீங்கன்னா, நீங்க உயிர அனுபவமாக்குனாலே இறைவன அனுபவமாக்குன மாரி தானே!
அப்ப உயிருங்கிற அடிப்படையில எல்லா உயிரையும் தானாக காண்கின்ற அந்த நியதி தானே இறை நியதி. அப்ப அப்படி பார்க்கும்போது தான் இறைவனை நீங்க அனுபவமாக்க முடியுமே தவிர, அவன் வேறு, நான் வேறு, அவனுடைய உயிர் வேறு, என்னுடைய உயிர் வேறுங்கிற அந்த பேதமை புத்தி இருந்தா, நீங்க எந்த அடிப்படையில இறைவனை அனுபவமாக்க முடியும்? அனுபவமாக்க முடியாது. ஏன்னா நீங்க இறைவனுக்கு வேறாக இருந்து கொண்டு இறைவனை பிரித்து பார்க்கின்ற அந்த மனோபாவம் உங்களுக்கு இறை அனுபவத்தை உண்டு பண்ணவே பண்ணாது. அப்ப அத வந்து இந்த இடத்துல இந்த மந்திரம் சொல்லுது. இந்த சாந்தோக்கிய உபநிஷத்துல இந்த மந்திரம் என்ன சொல்லுதுன்னா, "ஷயதி பிதரம் வா மாதரம் வா பிரதாதரம் வா ஸ்வசாரம் வாச்சாரியம் வா பிராமணம் வா கிஞ்சித் பிரச்சமித பிரத்யாக திக்வாஸ்து நித்யே வைனமாஹு பித்ருஹா வை त्वमसि மாத்ருஹா வை त्वमसि பிராத்ருஹா வை त्वमसि ஸ்வஸ்ருஹா வை त्वमस् ஆச்சார்யா வை त्वमसि பிராமணவா வை त्वमसीति" அப்படின்னு இந்த மந்திரம் முடியுது. இது என்ன சொல்ல வருது இந்த மந்திரம் சான்ஸ்கிரிட்ல அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏன் நான் இந்த மந்திரத்தை சான்ஸ்கிரிட்ல சொல்றேன் அப்படின்னா, இது எல்லோருக்கும் பொதுவான மந்திரங்கிறதுனால சான்ஸ்கிரிட்ல சொல்றேன். ஒருவன் தன் தந்தையிடமோ, தாயிடமோ, சகோதரனிடமோ, சகோதரியிடமோ, ஆச்சாரியரிடமோ அல்லது சான்றோர்களிடமோ சிறிது கடினமான வார்த்தைகளை கூறினால், மக்கள் அவனிடம், "நீ என்ன ஒரு மனிதன் தானா? இப்படிப்பட்ட வார்த்தைகளை பேசுகிறாயே! நீ தாயை கொன்றவன், தந்தையை கொன்றவன், சகோதரனை கொன்றவன், சகோதரியை கொன்றவன், ஆச்சாரியரை கொன்றவன், சான்றோரை கொன்றவன்" என்று கூறுவார்கள் என்று இங்க உபனிஷத் சொல்லுது. இங்க உபனிஷத் என்ன சொல்லுதுன்னா, தன்னை பெற்ற தாயாகட்டும், தந்தையாகட்டும், சகோதர சகோதரியாக இருக்கட்டும், பெரியவர்களாகட்டும், சான்றோர்களாகட்டும், அவர்களை தகாத வார்த்தையால் நாம் பேசவே கூடாது. அப்படி தகாத வார்த்தையால் நாம் அவர்கள் மனம் நோகுற மாரி ஒரு வார்த்தை பேசிட்டோம் அப்படின்னா, அவர்கள் வந்து என்ன பண்றாங்கன்னா, அந்த வார்த்தையாலேயே அவர்களை கொன்று விடுகிறார்கள் அப்படின்னு இங்க சொல்லிட்டாங்க. இங்க உபனிஷத் என்ன சொல்லுது அப்படின்னா, தகாத வார்த்தைய நீங்க ஒரு தாயின் இடத்துல பேசிட்டாலும் சரி, தந்தை இடத்துல பேசிட்டாலும் சரி, சகோதரன் இடத்துல பேசிட்டாலும் சரி, அல்லது ஒரு ஆச்சாரியர் இடத்துல பேசிட்டாலும், அந்த வார்த்தையானது அவர்களை கொன்று விடுகிறது அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய உண்மையை இந்த இடத்துல இந்த உபனிஷத் சொல்லுது. அதனால இங்க வந்து நம்ம இந்த உபனிஷத் வந்து எதுக்காக அத அப்படி சுட்டிக்காட்டுதுன்னா, அந்த மரணம் அப்படிங்கிறது எந்த அடிப்படையில நமக்கு நிகழுதுங்க? பிராணன் வந்து உடம்பை விட்டு பிரிவது தான் மரணம் சொல்றோம். மரணம் அப்படின்னா, இப்ப நான் இந்த உடம்பு போயிடுச்சுன்னு எப்படி சொல்றோம்? பிராணன் போயிடுச்சுங்க அப்படின்ட்டு சொல்றோம் இல்லையா? அப்ப அந்த பிராணன் போயிடுச்சுன்னா, அது மரணம்ங்கிறது நமக்கு எப்படி புரியுதோ, அது மாரி பெரியவர்களை எதிர்த்து பேசுவதும், கடினமான வார்த்தைகளை கையாளுவதும், அவர்களை கொல்வதற்கு சமம் என்பதாக இந்த மந்திரம் கூறுகிறது என்று இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம். அப்ப இங்க உபனிஷத் மந்திரம் வந்து என்ன சொல்ல வருதுன்னா, ஒரு மனிதனை வந்து குருவாக இருக்கட்டும், தாய் தந்தையராக இருக்கட்டும், சகோதர சகோதரிகளாக இருக்கட்டும், அல்லது பெரியவர்களாக இருக்கட்டும், அவர்களை தகாத வார்த்தைகள் நம்ம பேசிவிட்டோமானால், அந்த வார்த்தைகளாலே அவர்களை நாம் கொன்று விடுகிறோம். அப்ப அது வந்து ஒரு கொலை செய்ததற்கு சமம். அப்ப அந்த குற்றம் இருக்கு இல்லையா? அது சான்றோரை கொன்றவன் என்ற குற்றம் இருக்கு பாருங்க. அது கொலை குற்றமாக மாறி, அதற்குண்டான தண்டனைகளும் நமக்கு கிடைக்கும். அதுதான் கர்மா. கர்மா தியரி வந்து இப்படித்தான் நம்ம வந்து தாக்கும். அப்ப இந்த நியதிய வந்து புரிஞ்சுகிட்டு வாழணும். அப்ப அதனால நம்ம வந்து எல்லா உயிர்களிடத்திலும் இறைவனை பார்ப்பதினால, இங்க யாரையுமே நாம வந்து தரக்குறைவா பேசுவதோ, திட்டுவதோ, அவர்களை உதாசீனப்படுத்துவதோ கூடாது. ஏனென்றால், இருப்பதெல்லாம் இறைவனே அப்படிங்கிற இந்த ஆத்ம ஞானத்துல, இந்த அத்யாத்ம ஞான கல்வியினால, நாம் இதை புரிந்து கொண்டு வாழ வேண்டும் என்று இந்த இடத்துல உபனிஷத் நமக்கு சுட்டிக்காட்டுது. அப்ப ஒருவனுக்கு பிராணன் வெளியேறிய பிறகு, அதாவது மரணத்துக்கு பிறகு, அவர்களை சிதையில் அடுக்கி சிதையில் அடுக்கின்னா, இப்ப நம்ம எரிக்க போறோம். அப்ப என்ன கொண்டு போறோம்? கொண்டு போய் ஒரு மயானத்துல வந்து கட்டைகள்லாம் அடுக்கி வச்சு, அந்த கட்டையில அவருடைய பாடிய படுக்க வச்சு, அதுக்கு மேல என்ன பண்ணுவோம்? வரட்டி வைப்போம், கற்பூரத்த வைப்போம், எரிச்சிடுவோம். எரிச்சிட்டோம்னா, திபு திபுன்னு எரியும். அப்படி எரியும்போது, வெட்டியான் இருக்கிறான்ல, அது எரிக்கக்கூடிய வெட்டியான் இருப்பான். அவன் என்ன பண்ணுவான்? அந்த எரியிற பிணத்த வந்து ஒரு குச்சி எடுத்து குத்தி, குத்தி, குத்தி திருப்பி விடுவான். அப்ப எடுத்து அவன் குத்தி திருப்பி விட்டாலும் சரி, அத எரிக்கிறதுக்கே அக்னி வைக்கிறது யாரு? பையனே தான் அக்னி வைப்பான். ஒரு பிணத்த எரிக்க கொண்டு போய் அம்மாவுடைய பிணத்த அங்க கிடக்கும். அப்பாவுடைய பிணம் அங்க கிடைக்கும். ஆனா, பிணத்த வந்து எரிக்கிறதுக்கு தன்னுடைய கையாலேயே பத்த வச்சுருவான். அப்ப தன்னுடைய கையாலேயே பத்த வச்சு எரிக்கிறான்னா, அந்த எரிக்கிற சக்தி இருக்கு பாருங்க. அந்த எரிக்கிற தப்பு இருக்கு பாருங்க. அத வந்து சாஸ்திரம் என்ன சொல்லுதுன்னா, "நீ தாயை கொன்றவன், தந்தையை கொன்றவன், சகோதரனை கொன்றவன், சகோதரியை கொன்றவன், ஆச்சாரியரை கொன்றவன்" என்றெல்லாம் சொல்வது கிடையாது. இங்க நல்லா புரிஞ்சுக்கணும் இந்த பாயிண்ட். அதாவது
ஒரு இறந்து போன பிறகு அது தாயா இருந்தாலும், தந்தையா இருந்தாலும், அவர்களுக்கு நம்ம வந்து சிதையில கொண்டு போய் நெருப்பை வைக்கும்போது, அந்த அக்னியினால் அவர்கள் உடலை நம்ம எரிக்கும்போது, அந்த இடத்துல நம்ம உண்மையிலே எத எரிக்கிறோம்? வெறும் டெட் பாடி எரிக்கிறோம். அதாவது அங்க இறந்து போன பிணத்த எரிக்கிறோம். அப்ப அங்க டெட் பாடிய வந்து நீங்க அம்மாவா இருந்தாலும், அப்பாவா இருந்தாலும், அது உயிர் இல்லன்னா அது பிணம் தானே. அப்ப இறந்து போன பிறகு அது பிணம். அப்ப அந்த பிணத்த நீங்க என்ன பண்ணாலும், அங்க உங்களுக்கு ஒண்ணுமே இல்ல. அங்க உங்களுக்கு கர்மாவும் இல்ல, பாவமும் இல்ல, புண்ணியமும் இல்ல. ஆனா உயிரோடு இருக்கும்போது நீங்க அவர்களை வார்த்தைகளால் கொன்றுவிட்டால், அது கொலைக்கு சமம் என்று இங்க சாஸ்திரம் சொல்லிக் குடுக்குது. அப்ப இறந்து போன தாயை நெருப்பை வைத்து எரித்தாலும் கூட, அவன் தாயை கொன்றவன் ஆக மாட்டான். ஏனால் அதை நம்முடைய சாஸ்திரம் அங்கீகாரம் பண்ணுது. இறந்து போன தந்தையை நெருப்பை வைத்து எரித்தாலும், இறந்து போன தந்தையினுடைய உடலைத்தான் எரிக்கின்றானே தவிர, தந்தையை அவன் எரிக்கவில்லை. ஆகவே அங்கும் அவன் கொலை செய்யவில்லை. அவன் தாயையோ, தந்தையையோ அங்கு அவமதிக்கவில்லை. ஆனால் உயிரோடு இருக்கும்போது வார்த்தைகளால் தாயையோ, தந்தையையோ, ஆச்சாரியனையோ அவன் திட்டிவிட்டான் என்றால், கடுமையான வார்த்தைகளால், சொற்களால் அவன் பேசிவிட்டான் என்றால், அவன் அவர்களை கொன்றதற்கு சமம் என்று இந்த இடத்துல உபனிஷத் சுட்டிக்காட்டுது. ஏன் இத சுட்டிக்காட்டுது? அதுதான் முக்கியம். அதுக்கு பேரு பிராணன். இதெல்லாம் நம்ம விரிவா பார்க்க போறோம். அது இப்போ நேரம் இல்லாததுனால அடுத்த வகுப்பில் வச்சுக்கலாம். ஆகவே இன்றைக்கு நேரம் கருதி இந்த வகுப்பை நான் நிறைவு செய்கின்றேன். நன்றி. ஓம் தத் சத்.